வார்த்தைகளை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அழகா பேசுறீங்க, அழகா இருக்கீங்க. ஒரு கை தட்டலாம்ல, பாவம் பிள்ளை. ஒரு நிகழ்ச்சின்னு வந்தா ஏதோ ஒரு சில விஷயம் அழகா இருக்கணும், புரியுதா? ஆனா இங்க பார்க்கறதுல எனக்கு ரொம்ப அழகா தெரியுது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சதையே என்ன நல்லபடியா நீங்க எழுதுனதுனால நிறைய பேர் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு நல்லா நடிச்சிருக்கீங்க. என்னால் நான் நடிக்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிட்டு வந்தேன். இப்போ அதுதான் நடிப்புங்கிறாங்க போல இருக்கு. பட் எனிவே, அது முழுக்க முழுக்க அந்த படத்தில் நான் நடித்ததுக்கோ அதில் கிடைச்ச பேர், அதுக்கு காரணமே அந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். உங்களுக்கு மீண்டும் எனது இரு கரம் கூப்பி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பித்தளை மாத்தி படத்தோட இந்த ட்ரெய்லரு 2 சாங்கையும் பார்த்தோம். மிக பிரமாதமா பண்ணியிருக்காங்க அந்த தம்பி. மாணிக்க வித்யா, மாணிக் பாஷா மாதிரி மாணிக் வித்யா இல்ல, பெருசா வருவேனே. சூப்பர், வாழ்த்துகள். இந்த படத்துல கேமராவும் நடிகர்களும் எங்கேயும் நிக்கவே இல்லை, ஆடிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரரா இருப்பார் போல் இருக்கு. இந்த ஆட்டக்கார நாயகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தைரியமா இந்த படத்தை பித்தளை மாத்தி என்ற ஒரு அழகான டைட்டில் வச்சிருக்கீங்க. அது ஒரு வித்தியாசமான டைட்டிலா இருக்கு. இந்த டைட்டில் தமிழ் டைட்டிலா இருக்கு. இப்ப நிறைய படங்கள்ல தமிழை தேட வேண்டியதா இருக்கு. கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்ல டைட்டில் வச்சா வரி விலக்குனாங்க. இப்ப அந்த வரியெல்லாம் தேவையே இல்லைன்ட்டாங்க, வரி விலக்கே வேண்டான்ட்டாங்க. ஒன்று ஆளுக்காள் என்னென்னலாம் இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா டைட்டில்கள்ல பார்த்தீங்கன்னா யூ டர்னு, சிக்னலு, டிராஃபிக்கு, இவங்க இப்போ டைட்டிலே கிடைக்கலைங்க பாவம். ரோட்ல வரும்போது ரோட்ல யூ டர்ன் வருது, சிக்னல் வருது, இப்படி எல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, நல்ல டைட்டில். அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன், தமிழ்ல வார்த்தைகள் இல்லையா, வைரமுத்து சாருன்னு நினைக்கிறேன். தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தைகள் இருக்கு. நல்ல பாரு, பித்தளை மாத்தி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு. அது அந்த டைட்டிலுக்காக நான் உங்களை தமிழ்ல டைட்டில் வச்சதுக்காக வாழ்த்துறேன். ரெண்டாவது, நம்ம இவரோட சன்னு, அவர் பேர் என்ன, ஹீரோ தம்பி ராமையா சாரோட பையன் அவருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துகள், திருமண வாழ்த்துகள். ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நாளைக்கோ நாளன்னைக்கோ ரிசப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி திருமணத்துக்கு பின்னாடி தான் எனக்கு கூட என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. திருமணம் 21, ரிசப்ஷன் 24, என் படம் முதல் படம் ரிலீஸ் 26. ரெண்டு நாள் டிஃபரன்ஸில் படம் வெற்றி அடைந்து விட்டது. என்னை விட என் பொண்டாட்டிக்கு பேர் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி ஐஸ்வர்யா அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் விதமாக தம்பி ராமையா அவர்களுடைய புதல்வர் இந்த படத்தில் நிற்காம நடிச்சிருக்காரு. என்ன துள்ளல், அந்த இளமை மாறாமல் இளமை வேகத்தோடு, இந்த துடிப்போடு, ஒரு ஷாட்ல கூட இந்த தம்பி நம்ம நிக்கல. ஆட்டம், ஜம்பு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பிரமாதமா பண்ணியிருக்காரு. எல்லாரும் அதுக்கு ஒரு கை தட்டலாம். உண்மையிலுமே அந்த தம்பிக்கு இனிய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும், இனிமையான இல்லற வாழ்க்கையும், அற்புதமான திரை உலகத்தின் ஒரு நல்ல ஓப்பனிங்கும் இந்த படத்தின் மூலமாக கிடைக்க நான் மனமாற வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும். எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படத்தை ஏதோ வெற்றி படம் ஆக்கணுன்ற ஒரு முயற்சியிலேயே அவர் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க,
ராஜ் அண்ணன் வந்தா தமிழ் திரையுலகமே வந்த மாதிரி. அவரு தொடாத எல்லைகள் கிடையாது. அவர் அவ்வளவு நல்ல மனிதர். உண்மையிலே சொல்றேன். மனசுல இருக்கிறத பேசக்கூடிய ஒரே சினிமாக்காரன் அவர்தான். நம்ம கூட சில டைம்ல இடம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்களா போயிருது.